என்னங்க? ஓ வந்துட்டியா? நீங்க எப்ப வந்தீங்க? 1 hour ஆச்சு. ஐயோ சாரிங்க, இன்னைக்கு எம்டி முக்கியமான ஒரு மீட்டிங் வச்சுட்டாரு, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. ஐயோ ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ஏதாவது டிஃபன் செஞ்சிடுறேன். ஏய் ரிலாக்ஸ். ஏன் இப்படி படபடன்னு பறக்குற? முதல்ல உட்காரு. நீங்க இன்னும் சாப்பிடலையே, இருங்க காஃபி அது போட்டு கொண்டு நான் சாப்பிடல தான். நீ சாப்பிட்டியா? இங்க பாரு வித்யா, என்ன மாதிரி தானே நீயும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு இருக்க டைட்னஸ் உனக்கும் இருக்கும்ல. உட்காரு சாப்பிடலாம். சாப்பிடலாமா? இதெல்லாம் யார் செஞ்சது? நான் தான். நீங்களா? எப்படி? எல்லா ஆம்பளைங்களுக்கும் சமைக்க தெரியும் வித்யா. எங்க ஒரு நாள் சமைச்சா எல்லா நாளும் சமைக்க வேண்டி வருமோன்ற பயம்தான். அப்புறம் பாதி பேருக்கு ஈகோ. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. என்ன அமைதியாயிட்ட? இல்ல, என் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்தேன். அவளோட ஹஸ்பண்ட் சரியான சந்தேக பேர் வழியா. இவ கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போனா போதும், எங்க போன, எதுக்கு போன, யாரு கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்த, அப்படி இப்படின்னு ஏதேதோ கேட்டு வீடே அன்னைக்கு அல்லோல பட்டுருமா. ஐயோ, ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருந்தா கூட பொறுத்துக்கலாம். ஆனா சந்தேகம் மட்டும் இருக்கவே கூடாது. புருஷன் மேல பொண்டாட்டிக்கோ இல்ல பொண்டாட்டி மேல புருஷனுக்கோ சந்தேகம் மட்டும் வந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான். அந்த குடும்பமாவே இருக்காது. நிஜமாவே உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நான் மட்டும் என்ன, உன்னை வைஃப் அடைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி வளர்க்க போறோம் தான் யோசனையா இருக்கு. என்ன யோசனை? அது நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். குழந்தைய ஆயா கிட்டேயோ இல்லை பேபி ஸ்கூல்லையோ விட்டுட்டு போயிடுவோம். நாளைக்கு குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ 3 பேரும் காலையில் புறப்பட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம். குழந்தைக்கு லீவ் விட்டாலும் நம்ம 2 பேரும் அப்பவும் ஆஃபீஸ் போயிடுவோம். குழந்தை வீட்டில் தனியாக இருக்கும், லோன்லியாக ஃபீல் பண்ணும். அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்கு. குழந்தை வேண்டான்னு சொல்றீங்களா? சேச்சா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. குழந்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சைல்டு இஸ் காட். ஆனால் அந்த குழந்தைய கவனமாக பார்த்துக்க முடியுமான்னு நினைக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கு. எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க? நான் வேலைக்கு போலனா நீங்க இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாதா? இல்ல உங்க வருமானம் நம்ம குடும்பத்துக்கு பத்தாதா? எல்லாத்துக்குமே மனசுதாங்க. நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போற வரைக்கும் நம்ம ஆபீஸ் போவோம். அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது லீவ் வந்ததுன்னா அப்ப நான் மெடிக்கல் லீவ் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேலையே ரிசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? குழந்தைய நல்லபடியா வளர்த்துடலாம், நீங்க பயப்படாதீங்க. இல்லை, நீ பேசுகிறப்ப உனக்கு கவனிச்சியா? நான் லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறே தவிர நீங்கள் லீவ் போடுங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்கன்னு ஒரு தடவை கூட சொல்லவே இல்லையே. உத்தியோகம் புருஷ லட்சணம். ஆம்பளைங்க வேலைக்கு போறதுதான் அழகு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தியா. உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி எல்லாருக்கும் பொண்டாட்டி கிடைச்சிட்டா அப்புறம் உலகத்துல எந்த பிரச்சனையுமே வராது. வித்யா, பசிக்குது. ஐயோ சாரி. ஓகே சாப்பிடலாம். தோசை ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. நீ போட்டுக்கோ. சூப்பர் ஸ்மெல். என்னை விட நல்லா சமைச்சிட்டீங்க போல. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? ஏய், என்னாச்சு? இந்தா தண்ணி குடி. நான் சமைச்சது எதுவும் சரியில்லையா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து ஆபீஸ்ல 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்தியா? என்னாச்சு? வா டாக்டர் போலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாங்க? நான் குழந்தை பெத்துக்க போறேன்னு சொன்னாங்க. கன்சீவ் ஆயிருக்கியா? இப்பதான்
குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தோம். Thank God. I'm so happy. Me too.